fool. In the night, 10 prayers in the ஹே கைஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த மாதிரி ரீல்ஸாக நம்மளோட மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி ட்ரெண்டிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் லிங்க்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் உங்கள் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு டவுன்லோட் மெட்டீரியல், டவுன்லோட் டெம்ப்ளேட்னு இருக்கும். ஸோ மெட்டீரியல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் அதுக்கு டெம்ப்ளேட்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு வந்து கொண்டு போகும். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் கேப்கட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு VPN வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன VPN, அது எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதுக்கு எப்படி கேப்கட்டுக்குள்ளே லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணுறேன். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படியும் இல்லைனா இன்னத்துக்கு ஐகார்ட்ஸில் வந்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் இந்த ஐகார்டை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வந்து அந்த VPN இந்த கேப்கட்டை கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ கனெக்ட் பண்ணால் தான் எஃபெக்ட் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் ஆப வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் டெம்ப்ளேட்னு இருக்கும். ஸோ இதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட கேப்கட் வந்து கொண்டு போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேப்கட்டில் வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வந்து லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ எஃபெக்ட்ஸ் லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். பட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஒன்றும் முடியல. ஸோ இன்னும் நிறைய இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோட சைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்க அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரீப்ளேஸ், கிராப். ரீப்ளேஸ் வந்து நம்ம வேறு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்க முடியும். கிராப் வந்து அந்த ஃபோட்டோ வந்து நம்ம கிராப் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிராப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து நான் வேணுன்ற மாதிரி, ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு, ஸோ இந்த இடத்துல எனக்கு கரெக்டாக வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஸோ செகண்ட் ஃபோட்டோக்கு நான் அதே மாதிரி சேம் அதே ப்ராசஸை பண்ணுறேன். ஸோ கிராப் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாத்திரம் தெரியும் உங்களுக்கு, அவரோட தலையை வந்து விட்டுட்டு அவர் நெத்தி கிட்ட வந்து அந்த பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸை நான் ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த எனக்கு எந்த இடத்துலாம் வேணுமோ ஸோ அந்த இடத்துல வந்து நான் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி நான் தேர்ட் ஃபோட்டோக்கும் சேம் ப்ராசஸ் தான். ஸோ ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஜஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சேவ் ஆகும். சில பேருக்கு வந்து சேவ் வித் வாட்டர் மார்க், சேவ் வித்தவுட் வாட்டர் மார்க் இருக்கணும். ஸோ சேவ் வித்தவுட் வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வாட்டர் மார்க் இல்லாமல் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஜஸ்ட்டு பேக் மட்டும் வந்துடுங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸுக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ எடிட் பண்ண வீடியோ வந்து ஜஸ்ட்டு சூஸ் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, இதில் இருக்க ஆடியோ வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம்னு இருக்கும். ஸோ அந்த வால்யூமை கிளிக் பண்ணி இதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக கம்மி பண்ணுறேங்க. ஸோ ஃபுல்லாக வந்து கம்மி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்ட்ராக்டட்னு இருக்கும், எக்ஸ்ட்ராக்டட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோ லிங்க்கு சொன்னல, ஃபஸ்ட்டு ஒரு மெட்டீரியல் லிங்க்கு. ஸோ அந்த மெட்டீரியல் லிங்க்லேருந்து அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து நான் ஆடியோ கரெக்டாக பிரித்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இன்ஸ்டாகிராமில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. மறக்காமல் இந்த ரீல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபோட்டோஸ் இல்லை ஆக்டரோட ஃபோட்டோஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.